ஹாய் குட்டீஸ், மணி 3 ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன். என் டமுக்குட்டக்கா நான் வந்தாச்சு. நேற்று என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் சொல்லுங்க பார்ப்போம். கேஸை வந்து எப்படி மிச்சம் பிடிக்கலாம், எப்படி எப்படி சிக்கனமாக இருந்து அப்படி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதை நான் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அப்படி எப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் கேஸை வந்து மிச்சம் பிடிக்கலாம். அந்த வீடியோ தான் நேற்று போட்டிருந்தேன். எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருந்த கமெண்ட் என்னன்னா, அக்கா பார்ட் 2 போடுங்க, நாங்கள் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய செல்ல குட்டீஸ்லாம் நான் வெயிட் பண்ண வைப்பேனா? மாட்டவே மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டேன். டன்டக்கா வந்துட்டோமா. இப்போ பார்ட் 2 எப்படி நம்ம வந்து கேஸ் பர்னரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப மஸ்ட் எது லைட்ரு. ஏன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கேஸ் புசுன்னு ஓடியே போயிடும். ஸோ அதனால் லைட்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. லைட்ரு தான் ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நிறைய பேர் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அதாவது டொக்குன்னு அடித்து பார்ப்பாங்க. அடித்து பார்க்கும்போது அது எரியலைன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு திருப்பி தீப்பெட்டியை தேடுவாங்க. தீப்பெட்டியை தேடி அதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அந்த 5 செகண்டில் எவ்வளோ ஆன் போகும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட்டரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் லைட்டர் வந்து தண்ணியில் விழுந்திருக்கும். தண்ணி லைட்டாக பட்டால் கூட அது வந்து எரியவே செய்யாது. என்னமோ கவர்னர் பரம்பரை மாதிரி லைட்டாக தண்ணி பட்டா கூட அவங்க வந்து வெளியில் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளை பார்த்து லைட்டாக அடிச்சு பார்த்துக்கணும். தீ வந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து அதில் வந்து உபயோகிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் அதை வந்து யோசிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்னரை எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி லைட்டரை ரெடி பண்ணுறோம். ரெண்டாவது, இட்லி ஊற்றுறோம் இல்லையா? இட்லி ஊற்றும் போது இந்த உருளைக்கிழங்கு, முட்டை இது எல்லாத்தையுமே அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். அதாவது ஒன்று வேணால் ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. இட்லி மேலே வேகட்டும், நீ கீழே வேவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வேக வச்சுருங்க. இப்படி நீங்கள் வேக வைக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்மார்ட்டான ஒய்ஃபாக மாறிடுவீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலே இட்லி வந்துக்கிட்டே இருக்கட்டும், நான் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 2 in 1 ஆயிரும். அப்போ 2 in 1 ஆயிடுச்சுன்னா 2 விஷயம் நமக்கு நல்லது. என்னது? ஒன்று கேஸ் மிச்சம் முடிச்சிடுவோம். இன்னொன்று என்னது? கேஸ்லேருந்து நம்ம வர்ற காசு நமக்கு. இன்னொன்று 3வது ஒன்று இருக்குது. என்னது? நம்மளோட டைமும் சேவ் ஆகும். சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி இட்லி சட்டியிலேருந்து எடுத்துருவோம் தெரியுமா? இட்லியை எடுத்துகிட்டே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அதை தூக்கி அப்படியே சிங்கில் தூக்கி போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்றும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கிடையாது, நம்ம புருஷனோட கண்ணுக்குட்டி. அதனால் என்ன பண்ணணும்? தூக்கி வெளியில் வச்சுட்டு அது எப்படி ஹீட்டாகவே இருக்குமா, அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே குழம்பு வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, நேற்று வச்சது முந்தா நாள் வச்சது எல்லாத்தையுமே எடுத்து அந்த சட்டிக்குள்ளே வச்சு ஒரு மூடியை போட்டு இட்லி சட்டி மூடியும் போட்டு மூடி வச்சிடணும். அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே அது வந்து சூடாக தான் இருக்குமா இட்லி சட்டி, அந்த சூட்டோட சேர்த்து இந்த சூடு சேர்ந்து சூடாயிரும். ஸோ நமக்கு வந்து சுட சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். எந்த குழம்போ, மீன் குழம்போ என்ன குழம்போ அது வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அந்த குழம்பு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கேஸில் தான் சுடு வைப்பேன், தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கேஸ் எல்லாம் மிச்சம் முடிக்கணும். இப்படிலாம் ஒரு கோல்மால் வேலை பார்த்து தாங்க ஆகணும். இப்படிலாம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். நெக்ஸ்ட் என்னது? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு திடீர்னு நம்ம கெஸ்ட்லாம் சொல்லாமல் வருவாங்க. ஏன் வர்றாங்க, எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த சொல்லாமல் வர்றதில் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமோ இல்லையோ, நமக்கு தான் பக்குன்னு இருக்கும். ஏன்னா நம்மளே பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறவங்க. இந்த 1 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை கொண்டு போயிடணும், 2 மாதத்துக்குள்ளே போய் கேஸை கொண்டு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பொசுக்குன்னு வந்து நின்றுவாங்க. என்னடா பண்ண அப்படின்னு போய் கேஸை போய் பார்த்தோன்னா நம்ம வாங்கிட்டு வந்து 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். அது முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஏன்னா வந்தவங்கள சும்மா அனுப்ப முடியுமா? சிக்கன் பிரியாணி, மட்டன் 65 இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு சும்மா கலக்கலாக செய்வோம். அதுக்கெல்லாம் என்ன கேஸ் என்ன நம்ம வீட்டில் தனியாக ஊற்றி எரிக்க முடியும்? அதெல்லாம் நம்ம தானே பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு சின்னதாக டெஸ்ட்டு பண்ணிடலாம். என்ன டெஸ்ட்டு? ஒரு பெரிய டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவலை நல்லா தண்ணியில் ஈரமாக ஆக்கிக்கோங்க. ஈரமாக்கிட்டு கேஸுக்கு மேலே போற்றி விட்ருங்க. வேறு வழியே இல்லை. போர்வை போத்துற மாதிரி பையவுளைய பாசமாக போற்றி விட்ருங்க. போற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்துணியை எடுத்துடணும். நீங்கள் ஈரத்துணியை எடுத்துட்டிங்கன்னா எங்கே வந்து கேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஈரமாகவே இருப்பாப்புல. அதே இது கேஸ் இல்லை நேரத்தில் காஞ்சி கருவாடாக கிடப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோகான் இருக்குது, அப்போ நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு. இல்லையா கம்மியாக இருந்துச்சா போடுற சிக்கன் பிரியாணி, நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ கேஸை பொறுத்து தான் மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி அப்படின்னு முடிவு எடுக்கிறது. ஸோ அதனால் இந்த ஈஸியான டெஸ்ட்டை டக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது, ஓயாமல் வெந்நி போடுறது. எப்போ பாரு வெந்நி ஊனம் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு செம்பு வெந்நி, 1 கிளாஸ் வெந்நி, இந்த வெந்நி போடுற பழக்கத்தெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க. ஃப்ளாஸ்க் இருக்கா? ஃப்ளாஸ்கில் தூக்கி ஊற்றி வைங்க. ஃப்ளாஸ்கே இல்லையா, காலைல எழுந்திரிச்சு உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வேலை? ஃபஸ்ட்டு நம்ம வெந்நி போடுறதா வேலை. வெந்நியை அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் போய் வாசலில் தொளிச்சிட்டு வாங்க. ஓகேவா? வெந்நியே ஒரு சட்டி நிறைய போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதே தான் சோறாக்கணும், அதிலே தான் சோறும் பொங்கணும், அதிலே தான் குழம்பு வைக்கணும், அதிலே தான் குழந்தைங்களுக்கு வெந்நி வைக்கணும், அதிலே தான் பருப்பு வேக வைக்கணும். எல்லாமே அந்த ஒன்றுலேயே தான். 2 in 1, 3 in 1, 4 in 1ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம பண்ணணும்னா வெந்நி வந்து ஏன்னா வெந்நி இப்போ நான் அடுப்பில் 1 கிளாஸ் நான் போடுறேன்னு வைங்களேன், அது வந்து சட்டி சூடாகணும். அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி சட்டியை சூடாக்கி அந்த வெந்நி சூடாகணும். ஸோ 5 நிமிஷம் வேலையை நம்ம ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 1/4 மணி நேரம் வைங்களேன், 1/4 மணி நேரத்தில் அந்த சட்டி சூடாயிருச்சுன்னா நமக்கு அன்றைக்கி ஃபுல் டே கொஞ்சம் வெந்நி ஓடும். ஸோ அதனால் இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் தான் முக்கியமான ஆள் வர்றாங்க. என்னது? தோசை லவ்வரு. இப்போ தோசை லவ்வரு, தோசை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கூட இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக டோசை லவர் அப்படின்னதுலேருந்து நானும் டோசை லவர்ப்பா அப்படின்ட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. என் பசங்களே அப்படித்தான். அம்மா நான் டோசை லவருமா அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அடே நீ டோசை லவராக இருக்கலாம்டா, அட என்னத்துக்கிட்ட ஆகும் கேஸ் அப்படின்னு சொன்னா, அம்மா டோசை லவர்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுமா, செஞ்சு தாங்கம்மா அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு ஒரு படிக்கு மேலே போய் நீங்கள் என்ன செஞ்சு தர்றது, நானே சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களே சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுங்க சுட்டு சாப்பிட்டா மட்டும் பத்தாமல் நமக்கும் சேர்த்து தந்துடுதுங்க. நம்ம வாய் சும்மா கிடக்குமா, டேஸ்ட் ஒட்டிக்கிறது. ஆமாம் இட்லியோட தோசை நல்லா இருக்கே நீன்னு பல்ல கட்டிகிட்டே நம்மளும் அதை சாப்பிட்ருதோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 45 நாள் வர கேஸு 35 நாள்லேயே முடிஞ்சு போயிடுது. அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், ஐயோ இதுக்கு நம்ம பல்ல கட்டாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோசை லவர் அத்தனை நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லி லவராக மாற்றி விட்டுற போகிறோம். அதாவது தோசை லவர்கிட்ட இருந்து பிரித்து விட்டுற போகிறோம். என்ன பண்ண போகிறோம், அவங்க 2 பேரையும் நம்ம பிரித்து விட்டுட்டோம்னா அவங்க வந்து இட்லி லவராக மாறிடுவாங்க. இட்லி லவராக மாறிட்டாங்கன்னா நமக்கு தான் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் நான் அடம் பிடிச்சி எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசையே கேட்டாங்கன்னா ஒரே விஷயம் தான், கிழிச்சு பிச்சு போட்டுருங்க தோசையை. அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் கிழிச்சு தான் கொடுக்கணும். அவங்க நல்லா அழகாக கொடுக்கவே கூடாது. ரவுண்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க கேள்வியாக கேட்பாங்க. ஒன்று கட்டமாக போடுங்க, இல்லை வட்டமாக மட்டும் போட்டுறாங்க. என்னத்தையோ ஒன்று போடுங்க, ஆனால் கொடுக்கும்போது பிஞ்சு தான் கொடுக்கணும். அப்படி நீங்கள் பிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே தோசையில் இருக்க ஆசை போயிடும். ஸோ அவங்கள வந்து லவ் பண்ண மாட்டாங்க, தோசை லவரை விட்டுருவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தானே நல்லது. அதனால் தோசை லவர்லேருந்து மாற்றிருங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, ஏமா அப்படி சுட்டு தர, ஒரு தோசை கூட சுட்டு தெரியாதா, இது கூட உனக்கு தெரியாமல் நீ என்ன உங்கள் வீட்டில் வளர்த்தாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னங்க எனக்கு தோசைலாம் சூப்பராக சுட வருங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த தோசைகள் தாங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஸோ இப்போ இவ்வளோ என்ன செய்வார், ஐயோ இவட்ட தோசை கேட்டால் தோசை கல் வாங்கிக்கப்பா நம்ம இட்லியே தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியே தின்னு முடிச்சிடுவார். அப்போது நம்ம தப்பிச்சிடலாம், தோசை கல் மேலே பழிய போட்டுருவோம். எப்படி ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி தாங்க நானும் கோல்மால்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில். இப்படிலாம் பண்ணாதாண்டா வாழ முடியும், இப்படிலாம் பண்ணாதாண்டா பொழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே இருக்குங்க. இந்த மாதிரிலாம் சின்னதெல்லாம் நம்ம ருசிச்சே செய்யலாம், சந்தோஷமாகவும் செய்யலாம். இதுக்காக ஒரு நாள் நீங்கள் தோசை சுட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை, சப்பாத்தி போட்டு கொடுத்தா பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி. டெய்லி நான் தோசை லவர் அப்படின்னு உள்ளே வரவொன்னா காற்ற மட்டையோடு அடிச்சு விட்ருங்க. அதுதான் பெஸ்ட்டு வழி, ஒரு வழியே கிடையாது. அப்படின்னா தான் அதுங்க வந்து கேட்காதுங்க. இல்லையா டைவர்ஸ் பண்ணி விட்டுருங்கிற தோசையை, உங்கள் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது, தோசையை மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? இப்படிலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நம்மளோட கேஸை வந்து மிச்சம் பிடிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர என்னன்னே தெரில, என்னுடைய வியூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒருவேளை பேச்சு சரியில்லையா, இல்லைன்னா நான் சொல்கிற டிப்ஸ் சரியில்லையான்னு தெரியல. என்ன காரணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சொல்லுங்கப்பா, மனசு ரொம்பவே வலிக்குது. எதனால நம்மளோட சேனல் இப்படி ஆட்டோமேட்டிக்காக கீழே போகுது அப்படின்ட்டு, ஏன்னா மேலேக்கே போய்கிட்டு இருந்துச்சு. ஐயா ஜாலி நம்மளும் மேலே ஏறிட்டே இருக்கோம், 7வது சேனல் முடிச்சு 8வது சேனல் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை நீ இன்னும் கீழே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டி மனசு கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு மனசு முழுக்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டு போங்கப்பா, லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி விடுங்கப்பா. ஓகேவா? முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், வாங்க பேசலாம். அவங்கள்ட்டலாம் பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகேவா? பாய்மா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.